வணக்கம் நேர்களே, எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா 2026 ஜனவரி மாத பலன்கள். வருடத்தின் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்குமே ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலை கொடுக்கணும். நிறைய ஒரு தெய்வீக சக்தியை கொண்டு எல்லாருமே அவரவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வளமான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை பெறணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்தித்து இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல 4 மாத கிரகங்கள் இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அடுத்து செகண்ட் 15 டேஸ்க்கு, அதாவது ஜனவரி 15க்கு மேல பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்திற்கான அந்த கர்மஸ்தானத்திற்கு சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் பயணிக்க போகுது. இதுதான் இந்த மாதத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு 4 கிரகங்கள். வருட கிரகங்கள் ஆஸ் யூஷுவல் அந்த குரு பகவான் மிதுன ராசியில வக்ரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து கேது பகவான் சிம்ம ராசியில, ராகு பகவான் 11ஆம் இடமான காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த கும்ப ராசியில இருக்கிறார். சனி பகவான் 12ஆம் இடத்துல மீன ராசியில இயல்பு நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகள். இந்த மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போது. எல்லாருமே பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் பாக்யஸ்தானத்துல இருந்து அடுத்து அந்த கர்மஸ்தானத்திற்கு வர்றதுனால எல்லா ராசி என்பர்களும் அதிகப்படியான ஒரு தொழிலை நோக்கி, தொழில் வாய்ப்புகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த தொழில் வாய்ப்புகள்னால நிறைய லாபங்கள், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, ஒரு அதிகப்படியான ஒரு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஜனவரி மாதம் தொடங்க போகுது. எல்லா ராசி என்பவர்களுக்கும் கடுமையான பலன்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாதான் அது கடுமையான பலன்களை கொடுக்கும். இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது ஜனவரி மாதத்துல அந்த 6லயும் 8லயும் எந்த கிரகங்களும் கிடையாது. அதனால எல்லா ராசி என்பவர்களுக்குமே ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை இந்த 2026 கொடுக்கறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்க போது. அதை பத்தி தான் இப்போ டீட்டெயில்டா நம்ம இந்த ஜனவரி மாத பலன்கள்ல பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பவர்களுக்கு ஜனவரி மாதம் 2026 தொடக்கத்துல உங்களுடைய 3ஆம் இடத்துல சந்திரன் பயணிக்கிறார். 4ஆம் இடத்துல அந்த குரு பகவான், 11ஆம் இடத்துல 4 கிரகங்களின் சேர்க்கை 10, 11ஆம் இடத்துல. இதனால இந்த மீன ராசி என்பவர்கள் ஒரு 2026 ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா நிறைய கனவுகள் இருக்கு இந்த மீன ராசி என்பவர்களுக்கு. நிறைய ஒரு லாங் டேர்ம் டார்கெட், நிறைய கடன் பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வரணும், நிறைய வாய்ப்புகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். கடந்த 2 மாதங்கள்ல தொழில் வாய்ப்புகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஆனால் அந்த தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்த முடியாத அளவுக்கு சில சோர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் உங்களுடைய ராசியின் மீது அந்த சனி பகவான் பயணிக்கிறதுனால, அந்த ஜென்ம சனியாக இருக்கிறதுனால அந்த சோர்வு தன்மை அப்படின்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். இதனால இதுக்கு உண்டான நிவர்த்திகளை இந்த ஜனவரி மாதம் நீங்க அடைவதற்குண்டான ஒரு தருணம். ஒரு உடற்பயிற்சியை மேற்கொள்றது, ஒரு மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு பண்றது, அடுத்து ஏர்லி மார்னிங்ஸ் நீங்க எந்திரிக்கிறது, இது எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்குள்ளேயே சில கரெக்ஷன்ஸ பண்ணிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா மீனராசி என்பவர்கள் எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் விழிப்போட செயல்படுவாங்க. தூக்கம்ன்றத அவங்க பெரிய அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. இப்படியாகலாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடந்த ஒரு 3 மாதங்களாக ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் அதை சரிவர பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இதற்கு நிவர்த்தியாக தான் இந்த ஜனவரி மாதம் அதற்குண்டான ரெமிடிஸை நீங்க செய்யறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. வேலை ரீதியான நிறைய முன்னேற்றங்கள், வேலையில நல்ல ஒரு அங்கீகாரம், வேலையில நல்ல ஒரு மதிப்பு, இது நாள் வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிச்சு சில டிசிஷன்ஸ் எல்லாம் எடுக்காம இருந்த அலுவலகத்துல இப்போ உங்களை அந்த மீட்டிங்ல ஒரு நபராக வச்சு உங்ககிட்ட இருந்த சில கருத்துக்களை கேட்டு அங்க ஒரு டிசிஷன் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த மாதிரியாக வேலை ரீதியான நிறைய ஒரு விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில நிறைய வளர்ச்சிகளை அடையணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, என்ன 7.5 சனி ஒரு பக்கம் பாதிப்புல இருந்தா கூட இவர்களுக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்றது ஒரு இன்றியமையாததா இருக்கு. அதை நீங்க செய்யணும்னு நினைக்கிறவங்க வெளியிட
மாற்றம் பண்ணிக்கோங்க. சொந்த இடத்துல இருந்து வெளியிட மாற்றம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது 7.5 சனியினுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு இருக்காது. 11ஆம் இடத்துல உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அது ஒரு சிறிய குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பவர்களை இந்த ஜனவரி மாதம் ரொம்ப சப்போர்ட்டிவ் மைண்டோட இவர்களை பயணிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் உங்களை வந்து காப்பாத்துறதுக்கு உண்டான ஒரு தருணம். கடன் பிரச்சனைகள்ல இருந்து அவர்கள் உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். தொழில்ல நிறைய வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது எல்லாத்தையுமே அந்த குடும்ப உறுப்பினர்கள் இவர்களுக்கு இடைவிடாமல் செய்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அடுத்து இளைய சகோதர சகோதரிகளும் அந்த 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர்கள் மூலமாக ஒரு பொருளாதார ரீதியான ஒரு சப்போர்ட் அப்படின்றத இந்த மாதம் அனுபவிப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே அதாவது இந்த மீனராசி என்பர்கள் தொழில் ரீதியான ஒரு பக்கம் முன்னேற்றத்தை அடைந்தாலும் வேலை ரீதியான ஒரு முன்னேற்றத்தையும் அடைவதற்குண்டான ஒரு நேரம். ஆனால் வேலையில பெரிய அளவுக்கு அங்க ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை இருக்காது. ஒரு நல்ல ஆசைப்பட்டு ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணுவாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அங்க ஒரு அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்காது. இது எல்லாத்துக்கும் காரணம் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான். நீ வேலை செய்யக்கூடாது, வேலையில இருக்காத இப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அங்க இருந்துகிட்டே இருக்கும். ஒரு புதிதாக ஒரு தொழில் முயற்சிகளை செய்யணும் இப்படின்ற மாதிரியாக எல்லாம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு சிந்தனை ரீதியான சில மாற்றங்கள் இருக்கும். தொழில் முயற்சிகள் புது முயற்சிகள் எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா அதுல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். இப்ப தற்காலிகமாக தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் சில நெகட்டிவான விஷயங்களே அதிகப்படியாக கொடுக்கும். உங்களுடைய ராசி அதிபதியே 4ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறதுனால அதிகப்படியாக தாயாரோடு சண்டை போடுவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். தாயாரின் உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சொத்துக்களை கடனுக்காக இழக்கக்கூடிய ஒரு தருணம். இதெல்லாமே ஒரு பக்கம் அந்த சனி பகவான் உங்களை பெரிய அளவுல பிரஷர் போட்டுட்டே இருப்பார். ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்களுடைய வேலையில ரொம்ப கவனமாக செயல்படணும். ஒரு கவன சிதறல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த கவன சிதறல் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். அதனால இந்த மீனராசி என்பவர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வேலையில ரொம்ப கவனத்தோட இருங்க. அடுத்து உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட முதலீடுகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க சில விஷயங்களை முடிவெடுக்கணும். குடும்பத்தோட ஒரு சஜஷன் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு பெட்டர் டெவலப்மெண்டா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.